இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு 3D மாடலை நம்ம எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். மேபி இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுறதாகவோ இல்லை இதில் உள்ள குவான்டிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறதாகவோ எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ இதில் வந்து இந்த சர்க்கிள் பேட்டர்னில் நம்ம ஆல்ரெடி வந்து 8 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு 6 ஹோல் தான் வேணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாடல் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சர்க்குலர் பேட்டர்ன். அதில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா எடிட் ஃபீச்சர்னு கொடுக்கணும். எடிட் ஃபீச்சர் கொடுக்கும்போது பாருங்கள், அந்த நம்ம க்ரியேட் பண்ணும்போது எந்த டயலாக் பாக்ஸ் வந்துச்சோ அது அப்படியே வந்துடுது. இப்போ இதில் 8 இருக்குது, இதை 6ன்னு மாற்றிடலாம், ஓகே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி அந்த 8 ஹோல்ஸ் வந்து 6 ஹோல்ஸாக மாறிட்டு நம்ம அந்த சர்க்குலர் பேட்டர்னை டிலீட் பண்ணிவிட்டு திரும்ப க்ரியேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதிலே குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணோன்னா இப்படி எடிட் பண்ணிடலாம். அடுத்ததாக இப்போ இந்த சர்க்கிளோட சைஸை நமக்கு சேஞ்ச் பண்ணணும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது என்னென்னா, இதுதான் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரூஷனோட ஃபீச்சரு. இதில் வச்சு என்ன பண்ணால் ரைட் கிளிக் கொடுத்து எடிட் ஸ்கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுக்கணும். எடிட் ஸ்கெட்ச்னு கொடுத்தோன்னு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு அந்த ட்ராயிங் க்ரியேட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே ட்ராயிங் வந்துடும். இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து 0.3 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹோல் சைஸு சின்னதாகிறோம். ப்ளஸ் அந்த சர்க்குலர் பேட்டர்னில் க்ரியேட் ஆன எல்லா ஹோல்ஸுமே நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக கொடுத்த ஹோலோட டைமென்ஷனுக்கு சேஞ்ச் ஆகிரும். இந்த 3D மாடலோட மெயின் ரெவல்யூஷன் கமெண்டை வந்து நம்ம இப்போ வந்து எடிட் பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்து இதோட ஸ்கெட்ச் எடிட் பண்ண போகிறேன். எடிட் ஸ்கெட்ச்னு கொடுக்குறேன். இந்த டைமென்ஷன் வந்திருக்குது. இந்த டைமென்ஷனை நான் வந்து ஒரு 1.3ன்னு கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக்குறேன் கிளியராக தெரிகிறதுக்காக. இது வந்து 0.5 இருக்குது, அப்போ 1 கொடுக்குறேன். இப்போ ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த சைஸ் வந்து சின்னதாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னொரு நம்ம ட்ரையாங்கிள் கட் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்று இது பண்ணோம். அதையும் வேணால் நம்ம வந்து எடிட் ஸ்கெட்ச் கொடுத்து அதுக்கு டைமென்ஷனை நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இது கிளியராக தெரியலை ட்ராயிங். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, அந்த வியூவில் போய் இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் தெரியாமல் இருக்கும்போது இந்த விஷுவல் ஸ்டைல் நம்ம மாற்றணும். இதில் வந்து ஒயர் ஃப்ரேம் எப்படி ஏதாவது மாற்றினா நமக்கு அந்த ட்ராயிங் தெரியும். இல்லைனாக்கி இந்த ஷேடட் வித் எட்ஜஸ்ன்னு இருந்துச்சுன்னா ட்ராயிங் தெரியாது. இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ராயிங்கை கட் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி வரும்போது நீங்கள் விஷுவல் ஸ்டைலை வந்து ஒயர் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டு அது வரைஞ்சாச்சுன்னா கிளியராக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து ஏதாவது ஒரு ஆங்கிளையோ இல்லைனா 0.138 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இந்த டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணுறேன். 0.2 கொடுத்து பார்க்கலாம். ஓகே கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ நான் திரும்ப வியூவை வந்து மாற்றி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து சின்ன சைஸாக மாறிட்டு. இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண 3D மாடலோட எந்த ஃபீச்சராக இருந்தாலும் சரி, எந்த ஸ்கெட்சாக இருந்தாலும் சரி, இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.